இந்த ஆன்லைனுக்குள்ள வந்து ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. யார் வந்து அதிகபட்சம் 300 கோடி ரூபா கலெக்ஷன் வந்த படம், யார் முதல்ல வந்து 300 கோடி ரூபா கலெக்ஷன் எடுத்த படம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து பார்த்தோம்னா, எல்லாரும் ஒவ்வொரு பக்கத்து ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்பதான் நான் சொன்னேன். சில பேர் என்ன பண்ணாங்க, இப்ப சிவகார்த்திகேயன் 300 கோடி வந்ததுக்கு அப்புறமேட்டு மொத்தம் 4 ஹீரோ தான் 300 கோடி ரூபா கலெக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. ரஜினி சார் முதல்ல வந்தாரு. அதுக்கப்புறமேட்டு விஜய் அவர்கள், அதுக்கப்புறமேட்டு கமல் சார், அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய சிவகார்த்திகேயன் இப்போ வந்து 300 கோடி ரூபா படத்தோட உள்ள என்டர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 படம் இருக்கான். ரஜினி சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2 படம் 2.0 ஜெயிலர் திரைப்படத்தை தவிர வேற எந்த படமும் வந்து 300 கோடியே கடக்கல அப்படின்னு சொல்லி உருட்டுறாங்க. சரி இவனுக்கு எதை வச்சு உருட்டுறாங்க அப்படின்னு சொல்லி போய் நான் வந்து தேடி பார்த்தேன். அப்பதான் சரி அந்த லிஸ்ட் ஆஃப் ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. விக்கிபீடியால ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல வந்து பாதி விஷயங்கள் வந்து என்ன, விக்கிபீடியா அப்படிங்கிறது எடிட்டபிள் சோர்ஸ். அதில் சில பேர் எடிட் பண்ணி மாற்றலாம். நீங்கள் நிறைய வெப்சைட்லேருந்து டேட்டாஸ் எடுக்கும்போது மேக்ஸிமம் வந்து அது கொஞ்சம் மேட்ச் ஆகும். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபிகர் போட்டிருப்பாங்க. 285லேருந்து 300, 300லேருந்து 350. எதுக்குன்னா அதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோராயமான ஒரு கணக்கு வந்து அவங்க போட்டிருப்பாங்க. சரி உங்கள் லிஸ்ட்டு படியே நான் வரேன். சரியா, முதல்ல அந்த லிஸ்ட்டை பார்ப்போம். ஓகே, இதுதான் ஹையஸ்ட் கிராசிங் தமிழ் ஃபிலிம்ஸ்னு போட்டிருக்கு. இதில் என்ன போட்டிருக்கு, 2.0 படம் வந்து 666லேருந்து 800 கோடி ரூபா வரைக்கும் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கு. அப்புறம் ஜெயிலர் வந்து 605லேருந்து 650, லியோ வந்து 595லேருந்து 620. இதெல்லாம் ஓகேங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, வாரிசு திரைப்படம் வந்து 290லேருந்து 293 தான் போட்டிருக்கு. ஆனால் இவங்க 300 கோடியும் சேர்த்துறாங்க. பிகில் திரைப்படம் வந்து 285லேருந்து 300 கோடின்னு போட்டிருக்கு. சரி அந்த 300 கோடி நீ எடுத்துக்க. கபாலி திரைப்படம் 284லேருந்து 305 போட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கபாலி திரைப்படம் இருக்குல்ல, அந்த 284 எடுத்துக்கிறாங்க, 305 மறந்துடுறாங்க. எந்திரன் படம் வந்து 283லேருந்து 300 போட்டிருந்தா 283 எடுத்துப்பாங்க, 300 விட்டுருவாங்க. ஆனால் பிகில் படத்துக்கு வந்து இந்த 300 எடுக்க மாட்டாங்க. சரி இந்த 300 எடுத்துப்பாங்களா, 285 எடுக்க மாட்டாங்களா? இது என்ன கான்செப்ட்னே எனக்கு புரியல. ஸோ இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படியே கீழே வராங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் திரைப்படம் வந்து 220லேருந்து 300 கோடியா. ஏன்னா மாஸ்டர் படம் பாதி தேட்டர் தான் ரிலீஸ் ஆச்சு, ஆனால் 300 கோடியா. இது எப்படி நம்புறது நம்பாத உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் நான் விட்டுறேன். தர்பார் படம் வந்து முதல் வீக்கெண்டில் 150 கோடி, அதுக்கப்புறம் படம் ஓடிட்டு இருந்துச்சு ரொம்ப நாள். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கம்மியாக. சரி ஓகே, இதெல்லாம் உங்களோட பார்வையிலே விட்டுறேன். இதில் எந்திரன் திரைப்படம் 300 கோடி இல்லை, எந்திரன் திரைப்படம் வந்து கம்மியாக வந்திருந்தது அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அப்போ தான் நான் போய் செக் பண்ணி பார்த்தா 250லேருந்து 320 கோடின்னு போட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, என்னன்னா முதல்ல வந்து இந்திய சினிமாவில் 300 கோடியை வந்து கடந்து அதிகபட்ச கலெக்ஷன் வந்து எடுத்த படமாக எந்திரன் அந்த டைமில் இருந்துச்சு. 2010 இந்தியாவிலேயே அதிக கலெக்ஷன் பண்ண படம் வந்து எந்திரன் தான். நீங்கள் இதுவே ஒரு லிஸ்ட்டில் பார்க்கணுன்னா இப்போ ஒரே செகண்ட் காட்டி இல்லாமல் இதான் இங்கே இருக்கு பாருங்க. 2010 அதிகபட்ச கலெக்ஷன் வந்த படம். அப்போ பாருங்க, எந்திரன் திரைப்படம் வந்து பாருங்க, மொத்தம் 7 படம் வந்து 200 கோடி தாண்டி இருக்கா, இல்லை 250லேருந்து 320 கோடி. இந்தியாவிலேயே அதிகபட்ச கலெக்ஷன் வாங்கின படம். எப்படி இந்தியாவிலேயே அதிகபட்ச கலெக்ஷன் வாங்கின படத்தை நீ இருட்டடிப்பு பண்ற? அப்போ என்ன மனநிலையில இருக்க நீ? என்ன மனநிலையில நீங்க வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் போடுறீங்க? நிறைய ட்ராக்கிங் வெப்சைட்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு உருட்டிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் சார் சினிமாவில் அவருடைய கெரியர்ல ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்காரு. அவரோட கெரியர்ல ஒரு உச்சம். அது சினிமாவின் உச்சம் அப்படின்னு இல்லை, தமிழ் சினிமாவின் உச்சம் கிடையாது. அவர் சொல்லும் போதே கரெக்டான வார்த்தை தான் பயன்படுத்துறாரு. என்னோட கெரியரோட உச்சத்தை நான் அடைஞ்சிருக்கேன், என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உச்சத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி அடைஞ்சிருக்காரு. இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் இன்னும் வரல. லைஃப்ல அவருக்கு வரத்துக்கு இதுக்கப்புறம் வாய்ப்பும் இல்லை. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ எதை வச்சு நம்ம பேசணும், ஒரு சாதனை எப்படி பேசணும்? இப்போ விஜய் அவர்களுடைய ஒரு படம் வந்து நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு இந்த வருஷத்துல. 2024 கோத் திரைப்படம் நல்ல கலெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லி வந்து எல்லாருமே வந்து விளம்பரம் பண்றோம், எல்லாமே நடக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதை கொண்டாடணும். பத்தியா 2024 நாங்க தான் இப்படிலாம் பேசக்கூடாது. இந்த வருஷம் நல்லா வந்திருக்கு. அப்போ 2010லேருந்து நாங்க தான் சொல்லிட்டு வந்து அங்கே சண்டை போடுறது இல்லாதனால தான் இந்திய லெவலில் நம்பர் 1 படமாக எந்திரன் படம் வந்துச்சு. ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே ரசிச்சு ஓட்டுனால தான் அந்த அளவுக்கு இடம் வந்துச்சு. ஏன் விஜய் அவர்களால் சவுத் இந்தியாவை தாண்டி போக முடியலைன்னா இந்த மனநிலை தான். விஜய் அவர்களை வெறும் வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுக்கிட்டு இந்த கலெக்ஷனே உங்களுக்கு போதும் தலைவரே, தளபதி இந்த கலெக்ஷன் போதும் தளபதி, நீங்கள் தான் தளபதி நம்பர் 1, இந்தியாவே உங்களை தான் பார்க்குதுன்னு சவுத் இந்தியா மட்டும் விஜய் பார்க்க வச்சுட்டு விட்டுட்டாங்க. அதனால தான் விஜய் அவர்கள் இந்த சவுத் இந்தியன் இதுக்குள்ளே இருக்காரே தவிர நார்த் இந்தியா மார்க்கெட்டே இல்லாமல் இருக்குது. இப்போ அட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் வச்சு படம் பண்ணும்போது விஜய் அவர்கள் கொண்டு போய் பண்ணாலும் அது செகண்ட் ஹீரோவாக தான் ஆகி போயிடும், அவருடைய பர்சனல் படமாக மாறாது. கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணி தான் அந்த 1000 கோடி ரூபா கலெக்ஷன் அவர் பார்க்க முடியும் சூழ்நிலை தான் இருக்கே தவிர சவுத் இந்தியன் இப்போ இருக்கிற மார்க்கெட்டு இந்த தமிழ் சினிமா இருக்க மார்க்கெட் வச்சு பார்க்க முடியாது. அந்த நிலவரம் தான் இங்கே இருக்குது. நீங்கள் எல்சியூ மூலமாக வரணும்னா கூட ஒவ்வொரு படங்களும் எல்சியூ திரைப்படங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு வந்தால் தான் அந்த பல்ஸ் மூலமாக படம் ஓடும். ஏதாவது ஒரு படம் வந்து இப்போ லியோ திரைப்படம் வந்து கொஞ்சம் டவுன் பண்ணுச்சு, அந்த மாதிரி டவுன் பண்ணால் பெரிய கலெக்ஷன் வராது. சார் அது வேற டாபிக். இது நான் என்ன சொல்ல வரேன், எந்திரன் திரைப்படம், அப்புறம் கபாலி திரைப்படம்,
அதுக்கப்புறம் கபாலி திரைப்படம் வேறு, அதையும் சொல்லிடுறேனே, அதுவும் நாங்கள் அஃபிஷியலாக காட்டிடுறேன். ஏன்னா அப்போ தான் நீங்களாம் வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சும்மா சொன்னோம்னா இவங்க வந்து நம்ப மாட்டாங்க. சரி, கபாலி படத்துக்குள்ளே போயிடலாம். பட்ஜெட் 100 கோடி, 286லேருந்து 499 கோடி வரைக்கும் கலெக்ஷன் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க விக்கிபீடியாவில். உங்களோட கணக்குப்படியே பார்த்தா கீழே இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். அதில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, 650ன்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் பாக்ஸ் ஆஃபீஸ் இந்தியாவே 305 கோடின்னு கடைசியாக வந்து அவங்க ஒரு கணக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 650 கோடி ரூபா வந்ததுங்க அப்படிங்கிற விஷயம் பேசுனதுலேருந்து 305 வரைக்கும் இருக்குது. அப்போ வந்து இதே விஜய் சாரோட படத்துக்கு வந்திருந்தா இந்த ட்ராக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் 650 எடுத்து குதிச்சிருப்பாங்க, 305 விட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே கணக்கு. நான் என்ன சொல்ல வரேன், தமிழ் சினிமாவில் நீங்கள் வந்து உண்மையான ரிப்போர்ட் போட முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி ஏற்கனவே இந்த சாதனை நீங்கள் மறைக்க நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நடிகரை வந்து மேலே கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே கேவலப்படுத்துறீங்க. அவர் போட்ட பாதை தான், ரஜினி சாரும் கமல் சாரும் போட்ட பாதையில தான் இப்போ தமிழ் சினிமா நகர்ந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் இப்போ கலெக்ஷன் பண்ணுறாருன்னா விஜய் அவர்களுடைய படங்களை பார்க்கறதுக்காகவே மார்க்கெட் உருவாச்சா இந்தியாவை தாண்டி? சும்மா ஒரு ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, மார்க்கெட் உண்டாச்சா? எப்படி வந்து ஜப்பானில் படம் ஓடுது, தமிழ் படம் எப்படி ஜப்பானுக்கு போச்சு? முத்து படம் அங்கே ஓடிச்சு, அங்கே ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கே படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. யூஎஸ்ஏல எப்படி மார்க்கெட் அவ்வளோ பெருசாச்சு? யூஎஸ்ஏல வந்து ரஜினி சாரோட படங்கள் ரிலீஸ் ஆச்சு, கலெக்ஷன் அதிகமாக வந்தது, மார்க்கெட் பெருசாச்சு. எந்திரன் படம் வந்து தமிழ் சினிமாவுடைய மார்க்கெட்டை பெருசு பண்ண அளவுக்கு எந்த படமும் பெருசாகல. இதை விட ரொம்ப சிம்பிளான உதாரணம் இருக்குங்க, பல்க் ரிலீஸ்னு ஒன்று கேள்விப்பட்டீங்களா? இப்போ அத்தனை தியேட்டர்லையும் அட் டைமில் படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, 1000 ஸ்க்ரீன் 2000 ஸ்க்ரீன் 3000 ஸ்க்ரீன் இப்போ படம் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல பல்க் ரிலீஸ் பண்ண படம் எது தெரியுமா? சிவாஜிக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பல்க் ரிலீஸே கிடையாது. அட் டைமில் அத்தனை தேட்டரில் படம் போட்டு படம் கலெக்ஷன் எடுக்கணுங்கிற அந்த கான்செப்டே கிடையாது. அந்த கான்செப்டை முதல்ல கிரியேட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட படம் தான். நீங்கள் அந்த மார்க்கெட்டு அவர் போட்ட பாதையை வச்சுக்கின்னு அந்த பாதையில் வந்த எந்த படம் அந்த பாதையை உருவாக்குச்சோ அந்த படத்தையே இருட்டடிப்பு பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் தப்புன்னு நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு முதல்ல இந்த மேனிப்புலேட் பண்ணி, அதை விக்கிபீடியா வந்து எடிட்டபிள் சோர்ஸ் தான், யார் வேணாலும் எடிட் பண்ணலாம். ரொம்ப வந்து அதிகமான வெப்சைட் வச்சு நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி எடிட் பண்ணோம்னா விக்கிபீடியாவை ஐஎம்டிபியும் பண்ண முடியும். அதை நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப நாளைக்கு அது நிற்காது. இண்டஸ்ட்ரி கிட்ட எடிட் பண்ண முடியாமல் தானே உட்காந்துட்டு கிடக்குறீங்க. இண்டஸ்ட்ரி கிட்ட இந்த 2.0 படம் 800 கோடி ரூபா கலெக்ஷன் வந்துச்சு அப்படிங்கிறது ஜி வெப்சைட்லேருந்து எடுத்து சொன்னால் கூட இங்கே நம்பறதுக்கு ஆள் இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு உலகம், ஏன்னா அது வராது. விஜய் சாரோட இப்போ இருக்க மார்க்கெட்டை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 600 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மறுபடியும் ஒரு படம் பண்ணி ஆரம்பிச்சு கொண்டு வந்தால் கூட. இப்போ எல்சியூக்கே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் படம் வந்து கமல் சாருக்கு கொடுக்கப்பட்ட பில்டப் மாதிரி வேறு எந்த திரைப்படங்களும் அவ்வளோ பெரிய அளவுக்கு பில்டப் கொடுக்கப்படலை. ஆனால் அந்த படம் எவ்வளோ வந்துச்சு? 432 கோடி என்னமோ தான் கலெக்ஷன் வந்துச்சு. அவ்வளோ பேர் பார்த்தோம். ஏன்னா நம்ம வந்து வெறும் பில்டப் பண்ணுறதுனாலையோ ஆன்லைனுக்குள்ளே வந்து பயங்கரமாக படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனாலையோ படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்துட மாட்டாங்க. முதல்ல புரிஞ்சுக்க, தேட்டரில் பார்க்குறது தான் வந்து கலெக்ஷன் வரும். தேட்டரில் வர வைக்கிறதுக்குன்னு ஒரு பல்ஸ் வேணும். இப்போ எப்படி இத்தனை பேர் யூத் ஃபேன்ஸ் ஃபாலோயிங்லாம் வச்சிருக்கும் போது எப்படி ஜெயிலர் அவ்வளோ பெரிய வெற்றி அடையுது? படம் நல்லா இருந்தால் ஈர்க்கப்படும். அந்த படத்தில் வந்து அந்த ஹீரோவை வந்து போர்ட்ரேட் பண்ணி அந்த படம் ஒட்டுமொத்த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். வெறும் சிவராஜ்குமார் சாரை போட்டுட்டாலோ வெறும் வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லால் சாரை போட்டுட்டா மட்டும் ஆகாது. அவங்களுக்கான அந்த ஸ்க்ரீன் பிளேல இடம் இருக்கணும். அதே மோகன்லால் சாரையும் சிவராஜ்குமார் சாரையும் அந்த 7 நிமிஷத்தில் நடிக்க வச்சு இன்னொரு படம் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ப்ரெசன்ஸ் வேணும். இப்போ லியோ படத்தில் வந்து விஜய் அவர்கள் நடிச்சா அந்த படம் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் வருதுன்னு சொல்கிறோம். விஜய் தவிர்த்து வேறு யார் நடிச்சா அந்த கலெக்ஷன் வந்திருக்குமா? கோட் திரைப்படத்தில் வேறு ஹீரோ நடிச்சுன்னு அந்த கலெக்ஷன் வந்திருக்குமா? நான் அந்த லாஜிக்கில் சொல்கிறேன். உடனே வந்து நான் ரஜினி சாரை மட்டுமே பேசுகிறேன். ரஜினி சார் கமல் சார் தாங்க தமிழ் சினிமாவில் பெருசு. அதுதான் பெரிய தலைங்களை அந்த அவங்களோட இடத்துல விட்டுட்டு நீங்கள் கீழே இருக்கிறவங்கலாம் ஜாலியாக உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா வந்து பெரிய தலைங்களே உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து கொண்டு போய் நிறுத்தியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் தன்னுடைய சுயத்தை இழந்துட்டாங்க, இண்டஸ்ட்ரியோட சுயத்தை இழந்துட்டாங்க. 2010 இந்திய சினிமாவிலேயே அதிக கலெக்ஷன் கொடுத்துட்டு இருந்த ஒரு இண்டஸ்ட்ரியை இப்போ எந்த லெவலில் உட்கார வச்சிருக்காங்க? தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட ஒட்டுமொத்த கலெக்ஷனுமே 2010 அதிகபட்ச கலெக்ஷன் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 70-80 கோடி கூட இருக்காது. இப்போ தெலுங்கோட ஹையஸ்ட் கலெக்ஷன் எவ்வளோ? 1800 கோடி. 1800 கோடி தெலுங்கு சினிமாவோட ஹையஸ்ட் கலெக்ஷன். அதே கன்னட இண்டஸ்ட்ரியில் 50 கோடி வராது ஹையஸ்ட் கலெக்ஷன். இப்போ எவ்வளோ ஹையஸ்ட் கலெக்ஷன்? 1200 கோடி. 1200 கோடி. ஹிந்தியில் 2000 கோடி. மலையாளத்தில் 250 கோடி நெருங்கிட்டாங்க. மலையாளத்தில் 50 கோடி வந்தால் பிளாக் பஸ்டர். இப்போ 250 கோடிங்கிறது சாதாரணமாக வரப்போகுது. இப்போ அவங்க அடுத்த இண்டஸ்ட்ரி பெருசாக டெவலப் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணி ஓட வைக்கிற அந்த இடத்த நோக்கி நகர்ந்துட்டாங்க. நம்ம என்னத்தை பண்ணிட்டு இருக்கிறோம்? உருட்டிக்கிட்டு கிடக்குறோம்.
எல்லா பொட்டன்ஷியலும் இருந்து, எல்லா டெக்னீஷியனும் இருந்து, நல்ல கதையம்சம் உள்ள ஆட்களும் இருந்து, நம்ம வந்து அசால்ட்டா நம்மள உபயோகப்படுத்திட்டு அடுத்த இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டு இருக்கு. நீங்க அதை புரிஞ்சுக்காம உட்காந்துட்டு இருக்கிறீங்க, சண்டை போடலே இருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், விஜய் அவருடைய ரசிகர்கள், அஜித் அவருடைய ரசிகர்கள், எஸ்கே அவர்களுடைய ரசிகர்கள் உட்பட கடைசி ரசிகர்கள் வரைக்கும் சொல்றேன், கலெக்ஷன் சண்டைக்குள்ள, கலெக்ஷன் ரிப்போர்ட்டுக்குள்ள மூழ்கிடாதீங்க. சிவகார்த்திகேயன் கடைசியாக ஒரு பேட்டியில் சொன்னார், ஒரு மேடையில் பேசினது நல்ல வார்த்தை. என்ன தெரியுமா? இந்த கலெக்ஷன் வந்து அதிகமாக வருதுன்னா எனக்கு அதிக பட்ஜெட் வரும். அப்போ அதிக பட்ஜெட் வரும்போது நான் அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக வரும், அது அடுத்த விஷயம். ஆனால் அதிகம் வேற வித்தியாசமான கதைகளை செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும்னு சொல்றாரு. அது அவர் வந்து மேடைக்காக சொன்னாரா, எதுக்காக சொன்னார், அது உண்மையான விஷயம். 2.0 மாதிரி ஒரு ஸ்டோரியை எடுத்து படம் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ தான், ஆனால் அது எப்படி 800 கோடி கலெக்ஷன் வந்துச்சு? அந்த படம் அட்ராக்ட் பண்ணுச்சு. ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த வேல்யூ, அக்ஷய்குமார்ங்கிற வேல்யூ, இது எல்லாம் சேர்ந்து ப்ளஸ் சங்கர் அப்படிங்கிற வேல்யூ, இந்த 3 பேரும் சேரும்போது அந்த படம் அவ்வளோ பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு. சரி விடுங்க, அதை விட இன்னும் பின்னாடி போகலாம். நீங்கள் வந்து 2.0 திரைப்படம் வந்து அக்ஷய்குமார்னால ஓடிச்சு அப்படின்னா, அக்ஷய்குமாருக்கு 2.0 படத்துக்கு முன்னாடி 200 கோடி ரூபா கலெக்ஷன் வந்த படமே பெரிய படமே இல்லையே. ரவுடி ரத்தோர் மட்டும்தான் 200 கோடி ரூபா கலெக்ஷன் முதல்ல வருது. அது முன்னாடி அவரே 200 கோடி கலெக்ஷனை பார்த்தது கிடையாது. வெறும் வந்து அவர் கெஸ்ட் அப்பியரன்ஸாக ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அந்த கேரக்டருக்கு வந்து அங்கே 200 கோடி ரூபா கலெக்ஷன் தூக்கி கொடுத்துருவாங்களா? வாய்ப்பே கிடையாது. அதில் ஸ்டார் வேல்யூன்னு ஒன்று இருக்கணும். யார் கதையை தூக்கி தாங்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ எந்திரன் படத்துக்கு எப்படி 300 கோடி வந்தது கலெக்ஷனு? எப்படி வந்தது? வேல்யூ ஆஃப் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது அப்போ புரிஞ்சிருந்தது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் புரிஞ்சிருந்தது, இன்னும் புரிஞ்சிருக்குது. அதனால தமிழக மக்கள் இன்னும் பார்க்குறாங்க. அரசியலுக்கு வரலைங்கிற அந்த பேருக்கு பிறகு கூட இன்னும் கூட 650 கோடி ரூபா கலெக்ஷன் கொடுக்குறதுக்கு ஒரு படம் வருதுன்னா சும்மாலாம் வராது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிஸ்னஸ் புரிஞ்சிருக்கு, யாரை எந்த கேரக்டரில் போட்டால் படம் ஓடும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து அந்த டேரக்டருக்கு அதுக்கு ஸ்பேஸை உருவாக்கி கொடுக்குறாரு. இதே மோகன்லால் சாரையும் சிவராஜ்குமார் சாரையும் வந்து படத்தில் கொண்டு வந்துட்டு, ஏன் சிவராஜ்குமார் சார் வந்து கேப்டன் மில்லர் நடிச்சிருந்தாரு, ஏன் அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு ஓடலை? ஏன் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகலை? ஆர்டிஸ்ட் முக்கியம் இல்லை, கேரக்டர் தான் முக்கியம். அந்த 7 நிமிஷம் கேரக்டர்லேயே வந்து அந்த சிவராஜ்குமார் கொடுத்த அந்த மாசை அந்த கேப்டன் மில்லரில் அவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுக்க முடியல. இதுதான் உண்மை. இந்த லாஜிக்கை புரிஞ்சிக்காமல் இருக்கனால தமிழ் சினிமா வளராமல் இருக்கு. நான் பல முறை சொல்லிட்டேன், நான் ரிப்போர்ட் எடுத்து உங்கள்கிட்ட அஃபிஷியலாகவும் காட்டிட்டேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமாகி போச்சு. இந்த 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா கலெக்ஷனுக்கு சண்டை போடுறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயமா போச்சு. மலையாள சினிமாவில் நம்மளோட ஸ்க்ரீன்ஸ்லாம் ரொம்ப கம்மிங்க. ஆனால் அவங்களுடைய கலெக்ஷன் ரிப்போர்ட் எவ்வளோங்க வருது? 200 கோடி வந்துருச்சுங்க. நீங்கள் இன்னும் 200 கோடிக்கு அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. 200-300 கோடிக்கு 2010 300 கோடி கலெக்ஷன் கொடுத்த இண்டஸ்ட்ரிங்க தமிழ் இண்டஸ்ட்ரி. அது இப்போ வந்து நேரம் 2000 கோடி ரூபா கலெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு இருக்க வேண்டிய இண்டஸ்ட்ரி இது. கதையை ஒழுங்காக செலக்ட் பண்ணாமல், கதையோட பாதையை செலக்ட் பண்ணாமல், வெறும் சவுத் இந்தியாவுக்கு மட்டுமே சம்மந்தப்பட்ட கதையை எடுத்துட்டு இருக்கனால தான் தமிழ் சினிமா இன்னும் இப்படியே கிடக்குது. நான் வயிறு எரிஞ்சுக்கிட்டு கிடக்காங்க எல்லாருமே. என்னடா மற்ற இண்டஸ்ட்ரிலாம் வந்து வாயை பொழுது பார்த்தாங்க 2010. நான் எந்திரன் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த டிவியில் வந்து ஒவ்வொரு சிவாஜி படம், எந்திரன் படம் கூட பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சுன்னா ஒரு லாஜிக் இருக்கு. சிவாஜி படத்தை பார்த்து வாயை பிறந்தாங்க தெரியுமா? பிபிசியில் போட்டாங்க கட் அவுட் பாலாபிஷேகத்தை தெரியுமா? அந்த அளவுக்கு பீக்கு எந்த படத்துக்குமே கிடையாது. சிவாஜி படத்துக்கு வந்த பீக்கு, கபாலி படத்துக்கு வந்த விளம்பரம் மாதிரி வேற ஏதாவது படத்தை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த பீக்கெலாம் இது வரைக்கும் எவனுமே பார்த்தது கிடையாது, தமிழ் இண்டஸ்ட்ரியே பார்த்தது கிடையாது. அதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தப்பட்டுச்சு, அதனால இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. ரஜினி சார் அவருடைய லைஃப்பில் ஒவ்வொரு வாட்டியும் கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா படங்களும் வெற்றி அடையணும் அப்படிங்கிற கான்செப்டில் கரெக்டாக இருப்பார். அந்த வெற்றி அடையிற ஃபார்முலாவில் சில படங்கள் பெரிய கலெக்ஷன் வரும், சில படங்கள் நார்மலாக வரும். ஆனால் எந்த படத்துக்கு பீக்கு கொடுக்கணும், எந்த படத்துக்கு நார்மலாக வந்து நம்ம இது பண்ணணும், வியாபாரம் பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படம் கூலி திரைப்படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் வருது, ஜெயிலர் படம் தான் மிகப்பெரிய பட்ஜெட் வருது. அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு படம் பண்ணலாமான்னு தான் அவர் யோசிப்பார். ஒரு சின்ன படம் பண்ணலாம், ஏன்னா அது ஒவ்வொரு படமும் அப்படி கிராஃப் மேலேயே கொண்டு போகக்கூடாது. ஒரு படம் மேலே இருக்கணும், ஒரு படம் கிராஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், மக்களோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருக்கணும்னா படம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு கிடையாது, நார்மல் மோடு. ஒரு நார்மலான படத்தை கொடுப்போம், பரவாயில்ல, ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி கொடுத்துட்டு அடுத்த படம் பீக்குக்கு போகணும். பீக்குக்கே போனீங்கன்னா வராது, ஓடாது. லியோ படத்துக்கு அப்புறமேட்டு கோட் படம் வந்து அந்த அளவுக்கு பீக்குக்கே கொண்டு போனதுனால தான் லியோ படத்துடைய அந்த ரெஸ்பான்ஸை முழுசாக இங்கே வாங்க முடியல. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக போயிடும். அடுத்த படம் கொஞ்சம் நார்மலான படம் பண்ணிட்டு அடுத்து கோட் படம் பண்ணியிருந்தால் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கும். கோட் திரைப்படத்தில் அந்த வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்திருக்காது. இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா யாருமே நம்மகிட்ட கேட்கறதா ஐடியாவே இல்லை. நான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னு பேசுகிறேன். இது என்னன்னா ரொம்ப நீங்கள் பேசுறதே போர் அடிக்குது. நம்ம ஒருத்தர் கூட கமெண்ட் நீங்கள் போட்டுருந்தா நீங்கள் பேசுறது கூட போர் அடிக்குது. ஆமாம், நம்ம கொடுக்குறது இன்ஃபர்மேஷன், நம்ம புலம்பல் தானே பண்ணிட்டு இருக்கிறோம். புலம்புறது தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னு சொல்லி புலம்புறோம். நானும் 12 வருஷமா சினிமாக்குள்ளே தான் இருக்கேன்.
பார்த்து பார்த்து புலம்பிட்டு இருக்கேன். இவனுக்குள்ள இப்படியே அடிச்சுட்டு கிடக்காங்கன்னா சாதாரண என்ன சொல்றது, கலெக்ஷனுக்கு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்கன்னா எப்படி இண்டஸ்ட்ரி உருப்பட போகுது அப்படிங்கிற வருத்தம் தான். இதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக ஒரு ரிப்போர்ட் போட்டீங்க, சிவகார்த்திகேயன் அவர்கள் 300 கோடி ரூபா கலெக்ஷன் வந்து அடைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு டிவியிலேருந்து சினிமாக்குள்ளே வந்து சிவகார்த்திகேயன் இந்த கலெக்ஷன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவருக்கான வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அதிகபட்சமாக 300 கோடி ரூபா கலெக்ஷன் கொடுத்த ரஜினி சார்லேருந்து, முதல்ல 300 கோடியை பார்த்த ரஜினி சார்லேருந்து, அதுக்கப்புறம் விஜய் சார்லேருந்து, அப்புறம் கமல் சார்லேருந்து எல்லாருமே சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. போட்டிக்கு ஆள் வந்தால் அவங்க சந்தோஷப்படுவாங்க, பொறாமைக்கு ஆள் வந்தால் வருத்தப்படுவாங்க. அவங்களாம் பொறாமையில் வாழ்கிறவங்க இல்லை, போட்டியில் வாழ்கிறவங்க. இதில் யார் பொறாமையில் வாழ்கிறாங்களோ அவங்க அழிவாங்க. அது யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. சினிமாவில் பொறாமையில் வாழ்ந்தவங்களாம் ரொம்ப வருஷமாக சரித்திரத்தில் நின்றதா சரித்திரமே கிடையாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் போட்டி மனப்பான்மையில் இருக்கவங்க மட்டும்தான் சினிமாவில் நின்றுருக்காங்க. ரஜினி சார் போட்டி மனப்பான்மையில் இருக்காரு. அதனால தான் எந்த நீங்கள் ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க, ரஜினியை மீறிட்டாரு, ரஜினி கம்மியாயிட்டார், ரஜினி மீறிட்டாரு, ரஜினி இங்கே போயிட்டார், இதை தான் கடைசி வரைக்கும் டிஸ்கஷனாக இருக்கும். ஏன்னா அவர் போட்டியில் நிற்கிறார், பொறாமையில் நிற்கல. புரியுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா அது உங்களுடைய பிரச்சனை.